ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பவுலக் டிஃபார்மிட்டி எதனாலலாம் வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சிட்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு பாலோ பெட்ஷீட் ஏதாவது ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட நீஸ்க்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட 2 நீஸும் அந்த பாலை வந்து ஸ்குவீஸ் பண்ணி போகிறீங்க. அதே டைமில் உங்களோட டோஸை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு அவுட்வேர்டு இன்வேர்டு வந்து ரொட்டேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச்சிங். என்னோட லெஃப்ட் லெக்கை ரைட் லெக் மேலே வச்சுருக்கேன். இப்போ நான் என்னோட ரைட் லெக் தைஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் த செஸ்ட் வந்து நான் புல் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது பைரிஃபார்ம்ஸில் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அப்டக்டாஸ், எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டாஸ், லோவர் பேக் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த 2 லெக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஹேண்டை சப்போர்ட் பண்ணி நல்லா ஃப்ளோருக்கு புஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்னர் தை மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க. நீக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட 2 நீஸும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னர் தை மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைட் லைங் பொசிஷனில் நான் லெஃப்ட் லெக் டார்கெட் பண்ணியிருக்கேன். ரைட் லெக் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் லெக் வந்து டுவர்ட்ஸ் த சீலிங் வந்து லிஃப்ட் பண்ண போகிறேன். இப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். நம்மளோட ஷின் போன் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு லூப் பேண்டாக இருந்தால் நம்மளோட லெக்கில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோட ரைட் லெக்கை டார்கெட் பண்ணி ஆங்கிளை வந்து டார்சிஃப்ளெக்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பெயின் மேனேஜர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.